ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம்னா, மளிகை கடையில் சாக்லேட் இது மாதிரி இதெல்லாம் எப்படி டிஸ்ப்ளே பண்ணி ஒரு ஃபாஸ்ட்டான சேல்ஸ் கொண்டு வரக்கூடிய ட்ரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் வந்து இந்த மாதிரியான சாக்லேட்டில் வந்து என்னென்ன லாபம், சரிங்களா, எந்தெந்த சாக்லேட் விற்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு வீடியோ போட்டேன். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் ஸ்கூல் பிஸ்கட் அண்ட் சாக்லேட்னு ஒரு வீடியோ இருக்கும், அதில் வந்து பாருங்கள், சரிங்களா. இன்னைக்கு வந்து இந்த சாக்லேட் வந்து நிறைய பேருக்கு வந்து சேல்ஸ் ஆகாது, ஸ்லோவாக சேல்ஸ் ஆகும். இதை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் நான் சொல்லி தர போகிறேன், சரிங்களா. அதாவது டிஸ்பிளே தான் மெயின். அதாவது ஒரு பிஸ்னஸில் ஒரு நல்ல டிஸ்பிளே நீங்கள் கஸ்டமருக்கு கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல சேல்ஸ் இருக்கும், சரிங்களா. இந்த மாதிரி ஒரு பார்த்தாலே பலன்னு தெரியணும், சரிங்களா. இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில், சரிங்களா, இது வந்து கிளாஸ் பாட்டில். இதை வந்து நீங்கள் ஹோல்சேலில் வாங்கிக்காங்க, சரிங்களா. இதோட ரேட் வந்து 240 ரூபா வரும், சரிங்களா. ஒரு பாட்டில் ப்ளஸ் ஒரு மூடி. எப்படி வாங்க சொல்லுவாங்க அப்படின்னா 8ன்னு வாங்க சொல்லுவாங்க, இல்லைனா 4ன்னு வாங்க சொல்லுவாங்க. அந்த பாக்ஸில் 4 இருந்தால் 4ன்னு வாங்கிடலாம், 8 இருந்தால் 8 வாங்கிடலாம். கரெக்டான ஹோல்சேல் ஷாப்பில். ஒரு சில ஷாப்பில் சிங்கிளாகவும் வாங்கிடுறாங்க. இது வந்து தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் கிடைக்கும், எல்லா மாவட்டத்துலேயும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பேக்கரியில் பார்க்கலாம், சரிங்களா. பேக்கரியில் கடலை தட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சில ஐட்டங்கள் இந்த மாதிரி பாட்டில் தட்டி வச்சுருப்பாங்க. எல்லா இடமும் கிடைக்கும். நீங்கள் விசாரித்து உங்கள் ஏரியாவில் எங்கே கிடைக்குங்கிறத பார்த்து கண்டுபிடிச்சிக்காங்க, சரிங்களா. மதுரைக்கு வழி வாயில தான் சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அது மாதிரி நீங்கள் விசாரிச்சு கண்டுபிடிச்சிக்காங்க, ரைட். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதோட ட்ரிக் என்ன, சரிங்களா. இப்போ இந்த மாதிரியான சாக்லேட்லாம் பற்றி நான் காமிச்சேன். இது நீங்கள் வந்து மொத்தமாக தட்டி போட்டிங்கன்னு வச்சுக்காங்களேன், கஸ்டமருக்கு லைட்டாக ஒரு ஃப்ரீயான ஒரு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க இவங்களாம் நல்லா எடுப்பாங்க, சரிங்களா. அதாவது சாக்லேட் அப்படின்னா நீங்கள் உனக்கு பிடிச்சதை எடுத்துக்கன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிவங்கள அவன் அதில் வந்து ஒன்று எடுப்பான். சிலர் வந்து எல்லா கலர்லையும் எடுப்பாங்க, சிலர் வந்து பிடிச்சது எடுப்பாங்க. நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது லிச்சின்னு ஒரு சாக்லேட் சொன்னேன், சரிங்களா. லிச்சி வந்து எனக்கு முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா, லிச்சி வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டு, லிச்சி வந்து 1-2 தான் கிடக்கும், மற்ற சாக்லேட்லாம் கூட கிடக்காத மாதிரி ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய சாக்லேட் வந்து ஸ்பீடாக போயிடும், ரைட். இப்போ வந்து டிஸ்பிளே ஃபர்ஸ்ட்டு, சரிங்களா. டிஸ்பிளே வந்து முதல்ல இது சேல்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது வந்து மெட்டீரியல் குவான்டிட்டி, சரிங்களா. அளவு தான் விஷயம், ரைட்டா. இப்போ வந்து இந்த பிஸ்கட் இப்படி இருக்கா, இது வந்து சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா சேல்ஸாக மேலே இப்படி போட்டுக்கிட்டே இருப்பேன், சரிங்களா. நிறைய வெரைட்டி வச்சுருப்பேன். இது வந்து நம்ம சொன்னோம்னா 42 ரூபா க்ரீம் பிஸ்கட்டு, இது வந்து கோகோனட் பிஸ்கட்டு, இது வந்து சாக்லேட் க்ரீம், இப்படி நிறைய பிஸ்கட் இருக்கும். அதே மாதிரி தான், சரிங்களா. இப்போ வந்து அவங்க ஒரு பிஸ்கட் ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா இப்படி நான் ஓப்பன் தான் பண்ணுவேன், உனக்கு பிடிச்சது எடுத்துக்கோ அப்படிமே. அவங்க அதை பார்த்து எடுப்பாங்க. அப்படிங்கும்போது சேல்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா பூஸ்ட் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி மெட்டீரியலை வந்து ஃபில் பண்ணிகிட்டே இருக்கணும், சரிங்களா. இப்போ வந்து நம்ம வந்து சாக்லேட் வந்து கொட்டுறோம், ரைட்டா. இப்படி ஃபில் பண்ணி இந்த பாட்டிலை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வைக்கணும். இதுதான் விஷயம். சேல்ஸுக்கு அதிகப்படியான சப்போர்ட் கொடுக்குறது இந்த பண்ண இந்த வேலை தான், சரிங்களா. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க, உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து நல்லா ஸ்பீடாக இருக்கும், ஓகேங்களா. ஒன்று. ரெண்டாவது வந்து என்ன சொல்லணும்னா, இது மாதிரி நீங்கள் தட்டுறப்போ வந்து இதை வந்து எல்லா வெரைட்டியுமே இருக்கணும், சரிங்களா. அதாவது டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் எல்லாமே இருக்கணும். இப்போ இந்த பூமர் ஜார், சரிங்களா, இதை பார்த்துக்காங்க. இது வந்து நம்ம ரெகுலர் பூமர், சரிங்களா, அது இருக்கா. இது வந்து ஒரு மின்ட் ஃப்ளேவரு, அப்புறம் வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரு, வாட்டர்மெலன் ஃப்ளேவர், இவ்வளோ ஃப்ளேவரும் வச்சுருக்கேன். உனக்கு பிடிச்சதை நீ எடுத்துக்க அப்படின்னு கொடுக்கும் பட்சத்தில் கஸ்டமர் வந்து நல்லா எடுப்பாங்க, ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பாட்டில் வாங்குறப்போ இந்த மூடி வந்து கண்டிப்பாக ஸ்டீலில் தான் இருக்கணும். இந்த மாதிரி ஸ்டீல் மூடி தான் வாங்கணும். பிளாஸ்டிக் மூடி வருது, நீங்கள் பிளாஸ்டிக் மூடி வாங்கினா இந்த பாட்டில் வாங்கியே வேஸ்ட்டு. 6 மாதத்தில் பாட்டில் மூடி வந்து ஓட்டை விழுந்துரும், தூக்கி போடணும். அப்புறம் பாட்டில் வந்து மூடி இல்லாமல் மவுத் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இருந்த மாதிரி தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக பாட்டில் மூடி தான் வாங்கணும். அதே மாதிரி இந்த மூடிக்கு வந்து த்ரெட் இருக்காது, சரிங்களா. இப்படி வச்சுட்டு ஜஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதையும் நோட் பண்ணிக்காங்க. த்ரெட் இருக்கும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் கடையிலே இருக்கணும். ஒருத்தவங்க ஒன்று எடுக்கிறதுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கணும், சரிங்களா. த்ரெட் இருக்காது, அதனால் அதையும் கொஞ்சம் கவனிச்சுக்காங்க. இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து உங்கள் கடையில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேல்ஸ் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க, ஐடியா இல்லை அப்படின்னா போன வீடியோவில் நான் சொன்ன பிராண்டை வந்து கொஞ்சம் வாங்க பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கே நல்லா போய்கிட்டு இருக்க பிராண்டை வாங்கி இந்த மாதிரி ஃபில் பண்ணி போடுங்க. இது வந்து ஃபாஸ்ட்டாக சேல்ஸ் ஆகும். இது நான் வந்து 5 ஜார் தட்டினேன் இந்த பூமருக்கு, சரிங்களா. 5 ஜார் தட்டின இடத்துல கேப் வந்து எவ்வளோ போயிட்டு பாருங்க, 1/2 ஃபீட்டு கீழே போயிட்டு. நாளைக்கு 2 ஜார் வருது, நான் அடுத்த பார்சல் வருது, அதுலேருந்து வாங்கி தட்டுவேன். ஜெல்லியும் அப்படிதான், ஜெல்லியும் ஃபில் பண்ணி வச்சேன். இவ்வளோ கீழே போயிட்டு அப்படிங்கும் பட்சத்தில் இன்னும் 2 ஜார் தட்டலாம். அப்படி தட்டுறப்போ நல்லா சேல்ஸ் ஆகும். அது தட்டுறப்போ என்ன சொன்னால் இந்த பாட்டில் இருக்கிறது அப்படியே வெளியே தட்டிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து கீழே தட்டணும், வோல்ட்டை வந்து மேலே தட்டணும், மேலேருந்து போய்கிட்டே இருக்கும், சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மளிகை கடை வச்சிருக்கீங்க, எல்லாம் சின்னதாக ஷாப் தான் வச்சிருக்காங்க, சரியானபடி சேல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோல சந்திக்கலாம்.